ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோல்டு இனிமே எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் வார் ஸ்டேட்டஸையுமே பார்க்கலாம் அண்ட் முக்கியமான உங்களுடைய சந்தேகங்கள். இந்த மாதிரி மந்த்லி ஸ்கீம் போடலாம், எந்த டிஜி கோல்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணலாம், ஒன் டைம் ஸ்கீம் இப்ப போடலாமா வேண்டாமா, கோல்டு இப்ப வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கான ஆன்சர்ஸையும் பார்க்கலாம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம கோல்டன் கேர்ள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு ரேட் இனிமே எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்கலாம். இப்ப லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு 3-4 டேஸாவே கோல்டு வந்து 2 வாட்டி ஒரு நாளைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்தது. நிறைய பேர் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இப்ப வந்து யூஎஸ்ல ஒரு இன்ஃபிளேஷன் டேட்டா வந்தது. வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனாலதான் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகி டிக்ரீஸ் ஆயிருக்கு. திரும்பவும் வந்து கோல்டு டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த ஜூலை மந்தே நமக்கு வந்து செப்டம்பர்ல ரேட் ஹைக் இருக்கா இல்லையா அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிரும். அதனால ஜூலை மாசம் கண்டிப்பா வந்து கோல்டு ரேட் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லிருக்காங்க. அதே நேரம் இப்போ கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே டவுன் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய எக்கனாமிஸ்ட் சொல்லிருக்காங்க. சோ அதை பேஸ் பண்ணி தான் நானுமே வந்து ஒரு 12,500 13,000 ரேஞ்ச்ல இருக்கும் அப்படின்றத சொல்லிருக்கேன். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி டைம்ல கோல்டு காயின்ஸா கூட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோல்டு காயின்ஸா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது பல்கா பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ளிட் பண்ணிட்டே வாங்க. 0% வந்து நமக்கு டை சார்ஜஸ் இல்லாம தர ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் கூட நீங்க செக் பண்ணி வாங்கிட்டே வாங்க. இல்லன்னா நமக்கு டிஜி கோல்டு ஸ்கீம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுல வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடும்போது நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. பர் டேக்கு எவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒரு 50 டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்குமே நம்மளால பண்ண முடியும். சோ நீங்க வேற வேற யூபிஐ ஐடிஸ் யூஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது அதுல இருந்து நம்மளால டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்க முடியும். காயினா வாங்குறதுக்கும் இதுக்கு வித்தியாசம் என்னன்னா, டிஜி கோல்டுல நம்ம ஆவரேஜ் ரேட்டும் மெயின்டைன் ஆயிடும். ஜிஎஸ்டியுமே நமக்கு வந்து ஒரு தடவை கொடுக்கற மாதிரி வரும். காயின்ஸ்னா நம்ம எவ்ரி டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஜிஎஸ்டி கொடுக்கற மாதிரி வருது. ஆனா நமக்கு பிசிக்கலா கையில வந்து கோல்டு இருக்கும். ஒரு எமர்ஜென்சினா டக்குன்னு எடுத்துட்டு போயிட்டு நம்ம பிளட்ஜ் பண்றதுக்கோ இல்ல சேல்ஸ் பண்றதுக்கோ பிசிக்கல் கோல்டு அப்படின்றதும் நமக்கு வேணும். அதனால காயின் சேவிங்ஸும் பெஸ்ட் தான். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் மகாவீர் பாடி அப்படின்ற ஷாப் சொல்லியிருந்தேன். அதை தவிர ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையிலும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 ஷாப்புமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை தவிர உங்க ஊர்கள்ல இருக்கிற சின்ன ஜுவல்லரி ஷாப்ஸ்ல எல்லாம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சோ 916 பியூரிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து டை சார்ஜஸ் இல்ல ஜிஎஸ்டி இல்லனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வந்து வார் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். நேத்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஈரான் மேல திரும்பவுமே ஒரு அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த சீஸ்ஃபயர் இப்ப வந்து 60 நாளைக்கு சொல்லிருக்காங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணிக்க கூடாதுன்னு. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, ஈரானுக்கு பதிலடி தாக்குதல் தான் நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கானுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் சொல்லிருக்காரு. அதாவது பதிலுக்கு பதில் நாங்க தாக்குவோம் அப்படின்ட்டு சொல்லிருக்காரு. சோ இதே மாதிரி வார் எஸ்கலேட் ஆச்சு அப்படிங்கும் போது ஹார்மோஸ் நீரணையை திரும்பவுமே ஈரான் மூடிடுவாங்க. அப்ப வந்து நமக்கு கப்பல் போக்குவரத்து தடங்கள் ஆயிடும். ஆயில் பிரைசஸ் திரும்பவும் ரைஸ் ஆகும். கோல்டு வந்து டவுன் ஆகும் ஒரு சான்ஸ் இருக்கு. இல்ல வந்து சில நேரம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, பதில் தாக்குதல் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் வந்து சுமூகமான பேச்சுவார்த்தையும் நடக்கும். சோ பெரிய அளவு ப்ராப்ளம் இல்லன்னா கோல்டு வந்து இதே மாதிரி கன்சாலிடேஷன் பேஸ் சொல்ற இதே இடத்துல சுத்திட்டு இருக்கலாம். இதே ரேஞ்சிலேயே வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து போக போக தான் தெரியும். ஏன்னா நம்மளால வந்து ட்ரம்ப நம்பவே முடியாது. நம்ம இப்ப பாத்துருக்கோம். நம்ம கடந்த 3 மாசமாவே தொடர்ந்து பாக்குறோம். நைட்டு ஒரு மாதிரி பேசுறாரு, அடுத்த நாள் மார்னிங் வந்து வேற மாதிரி இருக்கு. ஒரு ட்வீட் போட்டாருன்னா மார்க்கெட்டே சேஞ்ச் ஆகுது. அதனால நம்மளால வந்து அடிச்சு சொல்ல முடியல கோல்டு வந்து எப்படி இருக்கும்னு. வாரோடைய ஸ்டேட்டஸ பொறுத்தும் கோல்டு வந்து மாறும். அதையுமே நம்ம வந்து பாத்துக்கணும். இப்படி இருந்தாலும் ஜூலை மாசம் ஓரளவு லோயஸ்டான ரேட் எது வருதோ அதுல வந்து கோல்டு சிட்ட நம்ம பே பண்ணிக்க பாக்கலாம். ரொம்ப ஃபுல்லாவே 31ஆம் தேதி வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் பண்ணி ஒருவேளை வந்து டோட்டலா லாஸ்ட் டைம்ல ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளால வந்து ஹை பிரைஸ்ல கட்டுற மாதிரி ஆயிடும். அதனால ஓரளவு நமக்கு ரீசனபிளான பிரைஸ் வரும்போது நம்ம சிட்டு பே பண்ணிக்கலாம். கண்டிப்பா நம்ம வந்து கம்மியான ரேட்ல பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சோ வெயிட் பண்ணி நம்ம பாக்கலாம். இப்ப வந்து சில பேர் கேட்டிருந்த முக்கியமான சில டவுட்ஸ் எல்லாம் நம்ம பாக்கலாம். நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அக்ஷய திருதியைக்கு நான் எந்த மாசம் சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதாவது ஜிஆர்டினுடைய அக்ஷய திருதிய ஆஃபர் அவைல் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. சோ அவங்க வந்து ஜூலை மாசம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் 10 மாசம் இல்ல 11 மாசம் எப்ப நம்ம க்ளோஸ் பண்ணாலும் நமக்கு 18% வேஸ்டேஜ் ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்க சிட்ல சேர்ந்தது போக எக்ஸ்ட்ராவா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது அதுக்குதான் வந்து அந்த கரண்ட் ஆஃபர்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். அப்படிங்கும் போது நீங்க ஜூலை மாசம் சேர்ந்தாலே உங்களுக்கு வந்து மே மாசம் அக்ஷய திருதிக்கு வாங்கலாம். ஒருவேளை நீங்க ஆகஸ்ட் மந்த் சேர்ந்தாலும் மே மாசத்துக்கு வாங்கிக்கலாம். ஏன்னா 10 மந்த்லயே கூட உங்கள்ட்ட வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியும். சைட் பை சைடு நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டா கோல்ட்லயும் ஜாயின் பண்ணீங்கன்னா அதுல கிடைக்கிற கிராம்ஸும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். பட் நமக்கு அதுக்கு மட்டும் வேஸ்டேஜ் பே பண்ற மாதிரி வரும். அதே மாதிரி எந்த டிஜி கோல்டு பெஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. டிஜி கோல்ட
பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற 3 டிஜி கோல்ட கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது, அதாவது போத்தீஸ், தங்கமயில் அண்ட் ஜிஆர்டி பார்க்கும்போது ஜிஆர்டில தான் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து கம்மியான அமௌண்ட்டுக்கே நிறைய எம்ஜி ஆட் ஆகுது. அதுக்கான தனி வீடியோவும் நான் கொடுத்திருக்கேன், அதையுமே நீங்க செக் பண்ணுங்க. 101 ரூபாய் 110 ரூபாய் அந்த ரேஞ்சஸ்லயே நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா எம்ஜி ஆட் ஆகுது. 4th டிஜிட்ல 5 அல்லது 6 வந்தாலே நமக்கு வந்து இங்க ஒரு எம்ஜி ஆட் ஆகும். சோ அந்த மாதிரி பார்த்து நம்ம இதுல போட்டுக்கலாம். டிஜி கோல்ட பொறுத்த வரைக்கும் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு பெஸ்டா இருக்கு இப்போதைக்கு. அடுத்த ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, ஒன் டைம் ஸ்கீம் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து 14,000 15,000 அந்த ரேஞ்ச்ல இருக்குன்னு. நானுமே உங்களுக்காக வந்து லலிதா ஜுவல்லரியில கால் பண்ணி கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணும் போதே அந்த பாண்ட்லயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருப்போம், இதுல வந்து விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி இதுதான் வந்து நான் பிக்ஸ் பண்ண ரேட்டு, இதுக்குதான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்க வந்து சைன் பண்ணிருக்கீங்க. சோ அப்படிங்கும்போது நீங்க ப்ரீ க்ளோஸ் பண்ணாலும் நீங்க என்னைக்கு ரேட்டுக்கு பிக்ஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த ரேட்டுக்கு தான் வாங்க முடியும்ன்றாங்க. அதுவும் நடுவுல க்ளோஸ் பண்ணா வேஸ்டேஜும் வரும்னு சொல்லிருக்காங்க. சோ அதனால டோட்டல் வேஸ்ட் நீங்க ப்ரீ க்ளோஸ் பண்றது பண்ணி 11 மந்த்ஸோ இல்ல 8 மந்த்ஸ்க்கு அப்புறமே நீங்க போனீங்கன்னா லலிதாவை பொறுத்தவரை லோயஸ்ட் வேஸ்டேஜ்ல கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க திருப்பியுமே வந்து மனசை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம நமக்கு 11 மந்த்ஸ் கழிச்சு கோல்டு ஏறிடும் அப்படின்ற நம்பிக்கையோட இருங்க. இன்னும் ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்ப வந்து நான் ஒன் டைம் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நான் வந்து தெளிவா சொல்லிடுறேன், நீங்க வந்து உங்களுடைய மைண்ட ஸ்டெடியா வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இல்ல அப்படின்னா இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எதனால நான் அப்படி சொல்றேன்னா, இப்ப வார் நடந்துட்டு இருக்கிறதுனால சடனா கோல்டு வந்து ஒரு லோ ஆச்சு அப்படிங்கும் போது நீங்க ஒரு ஹை பிரைஸ்ல ரேட் பிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்களால வந்து அதை தாங்கிக்க முடியுமா அப்படின்றத பாருங்க. 11 மாசம் கழிச்சு எனக்கு ஏறிடும், எனக்கு லாங் டேர்முக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் நீங்க இப்ப வந்து ஒன் டைம் ஸ்கீம் போட்டுக்கோங்க. இல்லன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒன் டைம் ஸ்கீம் செட்டே ஆகாது. மந்த்லி ஸ்கீம் இல்ல டிஜி கோல்டு ஸ்கீமே உங்களுக்கு வந்து பிரிஃபரபிளா இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தாரு, நான் வந்து ஷாப் வாசல்ல நிக்கிறேன், எனக்கு வந்து இப்ப சொல்லுங்க கோல்டு ரேட் ஏறுமா இறங்குமா இப்பவே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா 8 மணிக்கு மேலதான் நான் வந்து வீடியோவே போட்டேன். ஏன்னா அது வரைக்கும் வந்து கோல்டு ரேட் ரொம்ப ஹைல இருந்து அதுக்கப்புறம் சடனா லோ ஆயிடுச்சு. அதனால வந்து எப்படி பிரைஸ் பிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தனால பிளஸ் ஆர் மைனஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 rupees வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு. அவர் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாருன்னா, 25 ரூபாய் எனக்கு வந்து ஒரு கிராமுக்கு ஏறிடுச்சு, நீங்க வந்து அதை சொல்லலையே சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஒரு கிராமுக்கு 25 ரூபாய் ஏறினதே வந்து அவரால் அந்த இடத்துல தாங்கிக்க முடியல. இப்ப நான் வந்து ஒரு 8 மணிக்கு உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து 8 மணிக்கு கோல்ட் டவுன் ஆகுதுங்கும் போது யாருக்குமே கன்ஃபியூஷனா தான் இருக்கும், ரேட் எப்படி பிக்ஸ் பண்ண போறாங்க ஜுவல்லரி அசோசியேஷன். அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம வந்து பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ அதை வந்து அவருக்கு புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒன் டைம் ஸ்கீம்ங்கிறது வேண்டவே வேண்டாம். இது ரொம்பவே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால நீங்க பிரிஃபரபிளா மந்த்லி ஸ்கீமோ இல்ல டிஜி கோல்டு ஸ்கீமோ போட்டுக்கோங்க. ரொம்ப வந்து கோல்டு பிரைஸ பொறுத்த வரைக்கும் யாராலுமே 100% அக்குரேட்டா சொல்லவே முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி மாதிரி தான், யூகம் தான். அது வந்து மேக்ஸிமம் கிளிக் ஆகும். ஒரு 25% அது மிஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதையுமே நீங்க வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அதே மாதிரி நீங்க ஓல்டு கோல்டாவே கொடுத்து இப்ப டெபாசிட் பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரலாம்னா, ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, அது வந்து அன்னைக்கான மார்க்கெட் ரேட்டுல இருந்து 3% பிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து உங்களுக்கு பெருசா வந்து டிஃபரன்ஸ் வராது. ஆனா கோல்டு ரேட் குறையும் போது அந்த ஜிஎஸ்டில உங்களுக்கு கொஞ்சம் லாஸ் வரும். அமௌண்டா கொடுத்து வரவு வைக்கிறத விட கோல்டா நீங்க கொடுக்கும் போது உங்களுக்கு கம்மியான அளவுக்கு தான் லாஸ் வரும். அதையும் பாத்துக்கோங்க. ஜிஎஸ்டில லாஸ் வந்தா பரவாயில்ல அப்படின்னா நீங்க ஓல்டு கோல்ட கூட கொடுத்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஆனா என்ன கேட்டா இப்ப இருக்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இல்ல சிட் ஸ்கீமா போட்டுக்கிறது நல்லது. மூணாவது என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னா, சிட் ஸ்கீம்ல எது பெஸ்ட் அப்படின்னு. சிட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற ஒரு கரண்ட் சிச்சுவேஷனுக்கு நீங்க கிராம் பேஸ்ட் அண்ட் அமௌண்ட் பேஸ்ட் ரெண்டு இருக்கா மாதிரி ஒரு சிட் ஸ்கீமை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஜிஆர்டி லலிதால எல்லாம் ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகே தங்க மாளிகையிலயும் அந்த ஆப்ஷன் இருக்கு. நம்ம கட்டுற தொகையை அமௌண்டாவும் வர வைப்பாங்க, கிராமாவும் வர வைப்பாங்க. ஒருவேளை வந்து உங்களுக்கு போறனால கோல்டு பிரைஸ் ரொம்ப கீழே வந்துருச்சு அப்படிங்கும்போது நம்ம அமௌண்ட் பேஸ்டா கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆப்ஷன் இருக்கிற கடைகளா பார்த்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தங்கமயில் டிஜி சில்வர்ல இப்ப ப்ரீ க்ளோஸ் பண்ணா அமௌண்டா க்ளோஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அமௌண்டா தான் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. டிஜி கோல்ட பொறுத்த வரைக்கும் தங்கமயில் டிஜி கோல்டும் சரி போத்தீஸ் டிஜி கோல்டும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இல்ல. தங்கமயில பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் ஸ்கீம்ல வந்து 75% வரைக்கும் தான் நமக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீ தராங்க. அண்ட் நமக்கு அதுல பெரிய அளவு ப்ராஃபிட் கிடையாது. டிஜி கோல்ட்லயும் 5% தான் ஸ்டார்டிங் போனஸும் கொடுக்கறாங்க. அதனால அது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. போத்தீஸ்லயுமே முன்ன அளவுக்கு இப்ப டிஜி கோல்டுல ப்ராஃபிட் இல்ல. அவங்களோட மந்த்லி ஸ்கீம் ஓரளவு ஓகேவா தான் இருக்கு. அது வேணாலும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எந்த ஒரு ஷாப்பும் இதுதான் பெஸ்ட் அதுதான் பெஸ்ட்னு சொல்ல முடியாது. பட் கம்பேரிசன் பண்ணும்போது என் மனசுக்கு எது கரெக்டா இருக்கு, இல்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை மட்டும் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து இது என்னடா திருப்பி வந்து ஜிஆர்டி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நான் பார்த்த வரைக்கும் தான் நான் சொல்றேன். அதை விட பெஸ்டான ஷாப் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க தாராளமா கூட
அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மள பொறுத்த வரைக்கும் ஒரு மில்லிகிராம் கோல்டுமே நமக்கு வந்து முக்கியமானதுதான். அண்ட் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டிஜி சில்வர் ஆரம்பிக்க போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னுமே வந்து சில்வர் நல்ல டவுன் போகும், அதாவது உங்களுக்கு 180 ரேஞ்சஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பொறுமையா இருங்க. சில்வர் டவுன் ஆகும்போது நம்ம பார் காயின்ஸா கூட வாங்கிக்கலாம். அதே மாதிரி காயினா வாங்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வாங்க. பல்கா ஒரு சவரன் காயின் வாங்குறதை விட 2 கிராம 4 வாட்டி வாங்கினாலும் ஒரு வாட்டி கம்மி ஆகும்போது நீங்க வாங்கின ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆவரேஜ் ரேட்டுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோல்டு இனிமே எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். பார் ஸ்டேட்டஸ் என்னன்றதையும் சொல்லியிருக்கேன். அண்ட் ஒன் டைம் ஸ்கீமுக்கு எது பெஸ்ட், இப்ப ஒன் டைம் ஸ்கீம் போடலாமா வேண்டாமான்றதையும் சொல்லியிருக்கேன். அண்ட் மந்த்லி ஸ்கீம், டிஜி கோல்டு ஸ்கீம் பத்தின ஃபுல் டீடைல்ஸ்மே இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சோ கண்டிப்பா உங்களுடைய கோல்ட் அண்ட் சில்வர் சேவிங்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.